அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு போற? வயிற்று வலின்னு சொன்னாங்க. உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்குல்ல? இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க? நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரிதான் பாக்குறேன்னு நீ சொல்ல மேம். ஆமா, அட்ராக்ஷன் எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க காரணம் சொல்லாதீங்க. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது மேடம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நடவடிக்கைலாம் சரியில்லை. நானும் இவங்ககிட்ட வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தேன், யார் கூடப்பா நீ பேசுற சொல்லு, நல்ல பொண்ணு தான் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டான். சொல்லி தோந்திக்கலாமல 1.5 வருஷத்துல அவனால நான் பட்ட கஷ்டம் தெய்வத்தை கூட அடுக்காது மேடம். என்னவா இருக்கும்? எங்க தெருவுல 4வது வீட்டுல இந்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்கு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அந்த பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 10 வயசு மேடம், பையனுக்கு 9 வயசு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? அவங்க ஏற்கனவே 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்கான். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். கல்யாணம் பண்ணி 3வது ஆளு இறந்துட்டாரு. 1 வருஷம் ஆகுது இறந்து. 1 வருஷத்துல நம்ம பையனை. சரி, எப்படி இது தெரிய வந்தது? கொஞ்சம் விவரமா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உனக்கு வேற நேரம் வேற சரியில்லை, உனக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தா எங்களால தாங்க முடியாது, நீ வீட்டுல இருன்னு சொல்லி நான் அவனை வீட்டுல 1 மாசம் வச்சிருந்தேன். நான் அப்படியா? இப்படி வச்சிருக்கும் போது நான் வேலைக்கு போவேன். காலைல 7 மணிக்கு போனா சாயங்காலம் 7 மணி ஆகும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவன் 2 வாட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கான் மேடம். 2 வாட்டியா மாமி? இவன் வெளியே வரலையேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள வந்திருக்கா. வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தெருல உள்ளவங்க எல்லாரும் இவளை கண்காணிச்சு கேட்டை தாப்பல் போட்டு வெளியே நின்னுருக்காங்க. ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. இவ இதை கவனிச்சுட்டு பின்பக்கம் செவரு, சின்ன செவரு, அந்த பக்கம் எகிரி குச்சி போயிட்டா. எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு அப்படி போகல அங்கேயும் 2 பேர் நின்று கேக்குறாங்க, ஏண்டி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர, அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை காப்பாத்தின்னு இருக்கா, நீ இந்த மாதிரி பண்றீன்னு சொன்ன உங்களுக்கு எல்லாம் என்ன வந்தது? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு. இப்போ இந்த மாசம் 5ஆம் தேதி நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். மகளிர் ஸ்டேஷன் நானா போனேன். போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இவனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா அப்படின்னு. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. அப்புறம் அவளையும் வர வச்சாங்க. அவளை பயங்கரமா பேசினாங்க. ஆனா நீ நல்ல பொண்ணே கிடையாது, நீ தப்பானவன். இல்ல, நீ தப்பானவன் தான். அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அது சின்ன வயசு. உனக்கு 37 வயசு ஆகுது, அவனுக்கு 22 வயசு ஆகுது. கர்ம கர்ம ஊராடாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது, பிரிஞ்சுதான் அவங்க, நீ உங்க அம்மா கூட தான் போகணும்னு என்னோட அனுப்பிச்சு வச்சாங்க. மறுநாள் மறுபடியும் 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்க மேடம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எப்படி மேடம் நான் ஒரு பிள்ளைய விட்டு நான் இருப்பேன்? நானு அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு மேடம். அவளுக்கு எங்க கூட பேசி 1 வருஷம் ஆச்சு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு வந்து அவன் வேணும் மேடம். எங்க பிள்ளையோட தான் நாங்க வீட்டுக்கு போகணும், அவளோட நான் விட மாட்டேன். நான் தரமாட்டேன், என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். தாலி கட்டுறதுன்றது அவளுக்கு இது இல்ல, அவள் பழகி போனது. அவளுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட போய் தாலி கட்டிப்பாவ. அவ அப்படியாப்பட்ட. சரி சரி சரி, அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாரு. என்னமா பிரச்சனை? என்ன மேம் சொல்றது, இவங்க வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேம். எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு மேம். ஏண்டா இவரு வந்து அங்க எங்க வீட்டு தெருவில் இருக்காங்க. போகும்போது வரும்போது இவங்க கிட்ட. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? அவரு ஊரு சிதம்பரத்துல. இப்ப இறந்துட்டாரு மேம். செத்துட்டானா? எப்படி எப்படி இருந்தாரு? அவர் வந்து உடம்பு முடியாம இறந்து. அவர் கஞ்சா குடிப்பழக்கம்லாம் அதிகம். ஓ, அப்படியா விஷயம்? உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்குல்ல? இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க மேம்? அது ஒருத்தர் தப்பா பேசினாங்கன்னா நீங்க விலகி. அது அனாவசியம். மேம், நான் புருஷன் இல்லாம இருக்கேன் மேம். இவரு கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ இன்னும் விலகி இல்ல போனா ட்ரை பண்றேன் மேடம். இந்த நியாயம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. ஒருத்தர் ஒண்ணு தப்பா பேசுறாரு, நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரிதான் பாக்குறேன்னு நீ சொல்ல மேம். அப்ப தம்பி மாதிரி பாக்கல. நான் அப்படி சொல்லவே இல்ல. தம்பி மாதிரி பாக்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடப்பாங்க? அப்ப தம்பி மாதிரி பாக்கல. இல்ல மேம். அப்ப அவங்க உண்மையாதான் சந்தேகப்பட்டிருக்காங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு பேசிட்டு இருக்க. என்னோட பாயிண்ட் என்னன்னாமா, ஒருத்தர் உங்களை தப்பா சொல்றாங்கன்னா அதுல இருந்து நீங்க விலகி தானே போனோம். அதானே உலக வழக்கம். பிரச்சனை ஆயிட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டே இருக்காங்க. நீங்க இதே மாதிரி சொல்லி அதுவும் மேம் இவர் கூட மட்டும் சேர்த்து வச்சு பேசினா பரவாயில்ல மேம். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. தெருவில் எல்லாரும் கூட நான் பழக்கமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நான் ஒரு விபச்சாரின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரு பொண்ணை பார்த்து அப்படி சொன்னாங்கன்னா நீ அப்படி ஆயிடுவியா? இல்லைங்க, இல்ல இல்ல. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அதே தெருவில் இருந்து தைரியமா ஃபேஸ் பண்ணினாதான்
இது வந்து நகர்ந்து போகும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். அதை விட்டுட்டு நீ அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டல. அதான் மேம் நான் பண்ண தப்பு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். உனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதை பார்த்துருக்கணும். அவங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை நான் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க பையனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஸோ நீங்க பண்ண விஷயம் நான் தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா அவங்க அப்பா அம்மா கோணத்துல இருந்து பார்த்தா அது தப்பு. ஆல்ரெடி சும்மா பேசினாலே தப்பா பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து வயிற்று வலின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அக்கம் பக்கத்துல பேச மாட்டாங்க. என்கிட்ட பேசுவேன், யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அது என்ன யார்ட்டையும் பேசாம உங்ககிட்ட மட்டும் பேசுவாங்க? இல்ல மேம், பொய் மேடம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. அவன் போய் சொல்றான். அக்செப்ட் பண்ணீங்க உங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தது, சொல்லுங்க. எடுத்துட்டு போனேன். நீங்க 2 பேரும் மேஜர், அதான் புரியுதுங்களா? ஆமா, அட்ராக்ஷன் எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க காரணம் சொல்லாதீங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? சரிம்மா, அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்காம. நாளைக்கு உன் பையன் இந்த மாதிரி பண்ண உனக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லங்க மேடம். எப்போ? 9ஆம் தேதி மேம். 9ஆம் மாசம் 9ஆம் தேதி. Register marriage. ஆமா மேம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. நீங்க பேசுங்க உங்க தம்பிட்ட. என்னடா சொல்ற? உனக்காக தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னா என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லியா? வரேன்னா நீ மட்டும்தான் வரணும். நான் மட்டும்தான் வர முடியாது. நீ மட்டும் ஏன் வர முடியாது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. பெத்த பிள்ளைய கத்தி வச்சு வெட்ட நாங்க வளர்த்தோன்னே. அதுக்கு முன்னாடி நாள் புடவை எடுத்து கொடுத்து தூக்க போட்டு இங்கேயே சாவி வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு வீட்டில் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க மேடம். வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நாள் அவங்க லாக் பண்ணி போட்டோஸ் இல்ல மேம், போய் சொல்றான். நீ இல்ல, நீ கண்ணீர் நீ பொத்திட்டு உட்கார்றா. போட்டோஸ் இருக்கு. கல்யாண சர்டிபிகேட். ஐயோ, தாலியத்தை கட்டிட்டானே. அவங்கள விடுங்க, அவங்க என்னவோ இருக்கட்டும். அவங்க பையனுக்கு என்ன வயசு? என் பிள்ளைக்கு 22 வயசு தான். நான் இல்லைன்னு சொல்லல. அவனுக்கு வந்து வசியம் பண்ணி அவன் வச்சிருக்கான் மேடம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணறது அது நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நிறைய போறான்டா. வேலைக்கு போனா கூட நீ அங்கதான் இருக்கான்னு வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க அவங்களோட தொடர்புல இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம தனியா 4வது வீட்டுல இருக்கான்னா நீங்க அவங்கள்ட்ட ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி பேசி என்னதான் கிடைக்க போறது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு போச்சு. உங்க பையன் மேல நீங்க நிஜமாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னா அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இல்ல மேடம், எனக்கு என் புள்ள வேணும் மேடம். நான் ப்ரெஷர் கொடுக்கறதால நான் இனிமே அவங்க வீட்டை நான் போக மாட்டேன். அவன் என்கிட்ட மன்னிப்புலாங்க, என் வீட்டுக்கு வரணும் அவன். அப்ப போகலாங்கிறீங்களா? அங்க தம்பி இத பாருங்கம்மா, உங்க பிள்ளை உங்க முன்னாடி உட்கார வச்சாச்சு. நீங்க பேசி பாருங்க. சட்டப்படி அவங்க புருஷ பொண்டாட்டி. நம்ம யாராலையுமே அவங்களை பிரிக்க முடியாது. அப்படி சொல்றா சிங்கா குட்டி. வா வா, நீ வா வீட்டுக்கு வா. நீ வேலைக்கு போவேன், நான் வீட்டுல வந்து இருவா. வா வீட்டுக்கு வா. கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த கல்யாணம் நான் செல்லாது, நான் ஒத்துக்க மாட்டேன். நானு முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு ஒரே பையன் தான். நீ ஒரு நைட்டு வீட்டுல இல்லைன்னா நாங்க தூங்குனது இல்லைல்ல. நாங்க தூங்கி இருக்கோமா? சொல்லு பாக்கலாம். நீ எப்போ வரும்னு கேட்ட பார்த்துன்னு நான் நின்றுருக்கேன். நானு கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவா? அப்ப எதுக்கு என்ன வெட்டதுக்கு ஆள் வச்சு? சத்தியமா ஆள் வைக்கலடா. ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தெரியல. உங்க அப்பா அம்மா உன்னை வெட்ட சொல்லுவாங்களா? சத்தியம் பண்ணு. கத்தியை பார்த்தேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. பாருமா, இதுக்கு மேல மனுஷனாடா நீங்க எல்லாம். போயிட்டு தான் வருவேன், இதுதான் உண்மை. போயிட்டு கண்டிப்பா நான் வருவேன். வேணாம், வாங்க எந்திரிச்சு வாங்க. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. இது உண்மையான உறவு, அவங்களுக்குள்ள நிஜமாவே காதல்னா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்?
திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். இல்லையா? உனக்கு விவரம் தெரியும். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு திருமணம் வாழ்க்கைன்னா என்னது தெரியும். உனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு அதுக்கான வயசு இல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தம்பி, எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு? 3 மாசம் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு வரியா இன்னைக்கு? கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நானே போயிட்டு வரேன் மேடம். போறீங்களா? கண்டிப்பா போறேன். சரி. இந்த நாயை நம்பி எப்படி போறது? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங் காணா.